அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஐவேளை தொழுகையின் நேரங்கள். இஸ்லாத்தின் முக்கிய கடமைகளில் ஒன்றான ஐவேளை தொழுகையை அதற்கென குறிப்பிட்ட நேரத்தில் நிறைவேற்றுவது கடமையாகும். நம்பிக்கை கொண்டோர் மீது தொழுகை நேரம் குறிப்பிடப்பட்ட கடமையாக உள்ளது. அல் குர்ஆன் 4:103. சுபஹ் தொழுகையின் நேரம். சுபஹ் தொழுகையின் நேரம் வைகரையிலிருந்து சூரியன் உதிக்கும் வரை உண்டு. சுபஹ் தொழுகையின் நேரம் வைகறை நேரம் முதல் சூரியன் உதிக்கும் வரை உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அப்துல்லா பின் அம்ர் அலி அவர்கள். நூல் முஸ்லிம் 175. லுகர் தொழுகையின் நேரம். லுகர் தொழுகையின் நேரம் சூரியன் உச்சியை விட்டு மேற்கு நோக்கி சாய்ந்ததிலிருந்து ஒவ்வொரு பொருட்களின் நிழலும் அதுபோன்ற அளவு வரும் வரை உண்டு. லுகர் தொழுகையின் நேரம் சூரியன் உச்சி சாய்ந்ததிலிருந்து ஒரு மனிதனின் நிழல் அவனது உயரம் அளவுக்கு ஆகும் வரை, அதாவது அசர் நேரத்திற்கு முன்பு வரை உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அப்துல்லா பின் அம்ர் அலி. நூல் முஸ்லிம் 175. அசர் தொழுகையின் நேரம். அசர் தொழுகையின் நேரம் ஒவ்வொரு பொருட்களின் நிழலும் அதுபோல ஒரு அளவு வந்ததிலிருந்து சூரியன் மறைய துவங்கும் வரை உண்டு. ஒவ்வொரு தொழுகையின் ஆரம்ப நேரம் அதன் கடைசி நேரம் ஆகிய இரு நேரங்களில் என்று 2 தடவை எனக்கு ஜிப்ரீல் அலைஹி அவர்கள் காபாவில் இமாமத் செய்தார்கள். முதல் தடவை இமாமத் செய்யும்போது ஒவ்வொரு பொருளின் நிழலும் அப்பொருளின் அளவுக்கு வந்தபோது அசரை தொழுவித்தார்கள். அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலி. நூல் திருமிதி 138. அசர் தொழுகையின் நேரம் சூரியன் பொன்னிறமாகி அதன் நுனி மறைவதற்கு முன்பு வரை உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அப்துல்லா பின் அம்ர் அலி. நூல் முஸ்லிம் 176. மஹ்ரிப் தொழுகையின் நேரம். மஹ்ரிப் தொழுகையின் நேரம் சூரியன் முழுமையாக மறைந்ததிலிருந்து மேற்கே செம்மை மறையும் வரை உண்டு. மஹ்ரிப் தொழுகையின் நேரம் சூரியன் மறைந்தது முதல் செம்மை மறையும் வரை உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அப்துல்லா பின் அம்ர் அலி. நூல் முஸ்லிம் 176. இஷா தொழுகையின் நேரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து தொழுகை நேரங்கள் பற்றி வினவினார். அவரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நம்முடன் தொழுகையில் கலந்து கொள்வீராக என்று கூறினார்கள். இதையடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலி அவர்களிடம் செம்மை மறைந்ததும் இஷா தொழுகைக்காக கட்டளையிட்டார்கள். மறுநாள் பிலால் ரலி அவர்களிடம் இரவின் 1/3 பகுதி கடந்த பின் இஷா தொழுகைக்கு கட்டளையிட்டார்கள். பின்னர் கேள்வி கேட்டவர் எங்கே? இவ்விரண்டுக்கும் இடைப்பட்ட நேரமே தொழுகையின் நேரமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் புரைதார் அலி. நூல் முஸ்லிம் 179. இஷா தொழுகையின் நேரம் இரவின் பாதி வரை உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அப்துல்லா பின் அம்ர் அலி. நூல் முஸ்லிம் 174. இஷா தொழுகையின் ஆரம்ப நேரத்தில் கருத்து வேறுபாடு ஏதுமில்லை. ஃபஜ்ர் வரை இஷாவின் நேரம் நீடிக்கிறதா, இரவின் பாதி வரை நீடிக்கிறதா அல்லது இரவின் 1/3 பகுதி வரை நீடிக்கிறதா என்பதில் கருத்து வேறுபாடு உள்ளது. இரவின் பாதி வரை இஷா நீடிக்கிறது என்பதற்கும் இரவின் 1/3 பகுதி வரை இஷா நீடிக்கிறது என்பதற்கும் நேரடியான ஆதாரங்களை மேலே குறிப்பிட்டுள்ளோம். ஆனால் ஃபஜ்ர் வரை நீடிக்கிறது என்ற கருத்தில் நேரடியாக எந்த ஹதீஸும் இல்லை. தூக்கத்தில் வரம்பு மீறுதல் இல்லை. மறு தொழுகை நேரம் வரும் வரை தொழாமல் இருப்பவர் மீதுதான் வரம்பு மீறுதல் எனும் குற்றம் உள்ளது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் முஸ்லிம் 1099. இஷாவின் நேரம் சுபுஹ் வரை நீடிக்கிறது என்ற கருத்துடையவர்கள் கீழ்க்கண்டவாறு தங்கள் வாதத்தை நிலைநிறுத்துகின்றனர். மறு தொழுகை நேரம் வரை ஒரு தொழுகையின் நேரம் உள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இதில் சுபுஹ் மட்டும்தான் விதிவிலக்கு பெற்றுள்ளது. யார் சூரியன் உதிப்பதற்கு முன் சுபுஹ் தொழுகையின் ஒரு ரக்காத்தை அடைந்து கொள்கிறாரோ அவர் சுபுஹ் தொழுகையை அடைந்துவிட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று மேற்கண்ட ஹதீஸில் விதிவிலக்கு உள்ளது. எனவே சுபுஹ் தொழுகையின் இறுதி நேரம் லுகர் வரை நீடிக்கும் என்று கருத முடியாது. ஆனால் மற்ற 4 தொழுகைகளின் நேரங்களும் அதற்கடுத்த தொழுகையின் நேரம் வரை நீடிக்கிறது. சுபுஹ் தொழுகையை சூரியன் உதிப்பதற்கு முன் தொழுதுவிட வேண்டும் என்று வரையறுக்கப்பட்டுள்ளது. இஷா தொழுகையின் நேரம் சுபுஹ் வரை நீடிக்கிறது என்ற கருத்துடையவர்கள் இவ்வாறு தங்கள் வாதத்தை நிலைநிறுத்துகின்றனர். ஆனால் இந்த வாதம் ஏற்கத்தக்கதாக இல்லை. ஏனெனில்
சுபஹ் தொழுகையின் இறுதி நேரத்தைப் போலவே இஷாவுடைய கடைசி நேரத்திற்கும் வரையறை உள்ளது என்பதை மேற்கண்ட முஸ்லிம் 1076 ஹதீஸிலிருந்து அறிய முடிகிறது. எனவே இஷா தொழுகையின் நேரம் இரவின் பாதி வரை என்பதுதான் சரியானதாக இருக்கும். சுபஹ் வரை நீடிக்கிறது என்பதற்கு எந்த ஆதாரத்தையும் நம்மால் காண முடியவில்லை. சூரியன் 6 மணிக்கு மறைகிறது என்று வைத்துக்கொள்வோம். அப்போது முதல் இரவு ஆரம்பமாகிவிடுகிறது. சுபஹ் 5 மணிக்கு வருகிறது என்றால் காலை நேரம் வந்துவிட்டது என்று பொருள். இதில் இரவின் பாதி என்பது இரவு 11:30 மணியாகும். இதுபோல் சூரிய அஸ்தமனம் மற்றும் சுபஹ் நேரம் ஆகியவற்றைக் கொண்டு இரவின் பாதியை கணக்கிட்டு அதற்குள் இஷாவை தொழுதுவிட வேண்டும் என்பதே சரியானதாக கருத்து தோன்றுகிறது. நீங்க உங்க தொழுகையை நேரம் பேணி தொழுகிறீர்களா என்பதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.